Global Talk. எமது குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடன் சென்ற மணித்தியாலங்களுக்கு உலகத்தில் நடக்கிற முக்கியமான செய்திகளை பார்ப்போம். இந்த வகையிலே முதலில் சர்வதேச சமூகத்தின் பார்வை காசாவில் உள்ள சுரங்கப்பாதையில் அடைபட்டிருக்கும் பாலஸ்தீனிய போராளிகள் பற்றிய உன்னிப்பான செய்திகளை அவதானித்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அது பற்றிய புதிய அப்டேட்டுகள் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்னால் இன்னொரு செய்தி உள்ளது, அதனை பார்த்துவிட்டு அங்கு செல்வோம். அதாவது சகோதரர்களே, நாங்கள் எல்லாம், அதாவது சர்வதேச சமூகம் எல்லாம் காசாவில் என்ன நடக்குது என்று பார்த்து கொண்டிருக்கிற நேரம் நான் ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லியிருந்தேன். தற்போது மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் பக்கம் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. 30 வருஷம் இல்லாத ஒரு ஆக்கிரமிப்பு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அது காட்சிகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இஸ்ரேல் உருவாக்கப்படுற நேரத்தில் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் வீடுகளில் இருந்து அடிச்சு துரத்தப்பட்டாங்க. புல்டோசர்களை கொண்டு வீடுகளை இடிச்சாங்க. சில முஸ்லிம்கள் இஸ்ரேலிய ராணுவத்திட காலை பிடித்து கெஞ்சின காட்சிகள், அதாவது வயோதிபர்கள் இஸ்ரேல் ராணுவத்திட காலை பிடிச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீடு இதெல்லாம் இடிக்காதீங்கன்னு சொல்லி காட்சிகள், அதாவது அழுத காட்சிகள் எமக்கு காணொலிகளாக இன்றும் பார்க்க கிடைக்கிறது. அது போலவே இப்போது வெஸ்ட் பேங்க்ல பல மக்களுடைய வீடுகள் இடித்து அழிக்கப்படும் காட்சிகளும், அங்குள்ள மக்கள் தங்களது பிள்ளைகளை தூக்கி கொண்டு எங்க தான் போறாங்களோ தெரியல, இரவோடு இரவாக அங்கெங்கும் ஓடி திரிவதும் போன்ற பல காட்சிகள் தற்போது மேற்கு கரையிலிருந்து வெளிவந்த வண்ணமே உள்ளது. அதிகமான அரபு ஊடகங்கள் தற்போது மேற்கு கரையில் மிகப்பெரிய அநியாயம் நடக்கிறது, அதாவது நெத்தனியாகு சில மாதங்களுக்கு முன் குறிப்பிட்டான், இதற்கு ஒரு மேற்கு கரை இல்லை, இனி அந்த பகுதியெல்லாம் இனி இஸ்ரேல் தான் என்றவாறு கர்ஜித்த காட்சிகள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவர்கள் சொன்னது போல அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வகையிலே சகோதரர்களே, முஸ்லிம்கள் வாழ்ந்த பகுதிகளான சில கிராமங்களை கைப்பற்றி அங்கு புதிய கட்டிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அங்கு நிரந்தரமாக பல இஸ்ரேலியர்கள் குடியேற்றப்பட்டுள்ளார்கள். இந்த வகையிலே அவ்வாறு குடியேற்றப்பட்ட பல கிராமங்கள், பல நகரங்களுக்குள் ஒரு புதிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அது என்ன பிரச்சனை என்று சொன்னா, இஸ்ரேலியர்களுடைய சார்புல அவங்க பத்திரிகைகளை வெளியிடுறாங்க, இது காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுடைய கோணத்தில் அதனை பார்க்கும் போது அது இறைவனின் ஒரு செய்தியாக கூட இருக்கலாம் என்று நோக்கப்படுகிறது. அது என்ன பிரச்சனை தெரியுமா? மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பக்கம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த குடியிருப்புகளை அழித்துவிட்டு தற்போது இஸ்ரேலிய குடியேற்ற நகரங்களாக காணப்படும் இந்த பகுதிக்குள் பொது இடங்களிலும், குறிப்பாக வீதிகளிலும், வீடுகளுக்குள்ளும் அதிக பாம்புகள் நுழைகின்றதாகவும், மேலும் ஆங்காங்கே தேள்கள் நடமாடுவதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வகையில் இந்த இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லுது, இது காலநிலை மாற்றத்தால் இந்த உயிரினங்கள் இவ்வாறு நகரப்புறங்களுக்கு வருவது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வளமையான ஒன்று தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அங்கு உள்ள மக்கள் தாங்கள் வாழும் காலத்தில் இவ்வாறு பெருந்தொகையான இந்த பாம்பு தேள்கள் வருவதை, அதுவும் மக்கள் வாழும் பகுதிக்குள் இவ்வாறு நுழைவதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இதனை நாங்கள் அரசாங்கத்துக்கு முறையிட்டிருக்கிறோம். அரசாங்கமும் பொது இடங்களில் காணப்படும் பகுதிகளில் பாம்பு பிடிக்கிறவர்களை அனுப்பி பாம்புகளை பிடிக்கின்றார்கள். இது நச்சுத்தன்மையுடைய பாம்புகள் போலத்தான் எங்களுக்கு விளங்குது என்று அங்கிருக்கிற ஒரு குடியேற்றவாசி குறிப்பிடுகிறார். இன்னும் சில குடியேறிகள் சொல்றாங்க, பாடசாலை வளாகத்துக்குள்ளும் பாம்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளது, அங்கிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இது பெரும் ஆபத்து என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்னும் சிலர் தங்களுடைய சமையலறை மற்றும் வீட்டின் பின்பகுதி, வெளியே இருக்கும் மலசலக்கூட வாசல்களில் எல்லாம் இந்த பாம்புகளை நாங்கள் அவதானித்தோம் என்று அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். அங்கிருக்கிற ஒரு குடியேறி சொல்கிறார், இது ஒரு திகில் படம் போல இருக்கிறாம். அதாவது என் குழந்தை தண்ணீர் குடிப்பதற்காக இரவு நேரத்தில் எழுந்து வெளியே பார்த்த போது நாய்க்கூட்டுக்குள் பாம்பை கண்டு அழுதது. பின்னர் நாங்கள் எழுந்து பார்க்கிறோம், அங்கு பாம்பை காணவில்லை. நான் சமையலறைக்கு செல்கின்றேன், சமையலறை பகுதியில் பாம்பு ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு நாள் கூட கண்டதில்லை என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார். மற்றொருவர் தனது அனுபவத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறார். நாங்கள் 2-3 நாட்களாக படிக்கட்டுகளிலும் எமது வீட்டுக்கு அருகாமையிலும் சிறிய பாம்பு குட்டிகளை அவதானிக்கின்றோம். அதுபோல எனது குழந்தை எமது வீட்டு விராந்தையில் பாம்பை அவதானித்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். இன்னொரு அங்கே இருக்கிற ஒரு குடியேறி, அதாவது அந்த பிரதேசத்தில் வாழ்ற ஒருவர் குறிப்பிடுகிறார், பாம்பு தொடர்ந்து தரையிலிருந்து ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது. அவற்றுக்கான மூலத்தை இதுவரை எவரும் கண்டுபிடிக்கவில்லை. அதாவது மூலம்டா எங்கிருந்து வருகிறது என்று எவரும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லையாம். அரசாங்கத்தில் இந்த பாம்பு பிடிக்கிறவர்கள் வந்து என்ன செய்யறாங்களாம், வார பாம்புகளை பிடித்து பேக்ல போட்டு கொண்டு போறாங்களே தவிர அது எந்த இடத்துல இருந்து இவ்வாறெல்லாம் பரவி வருகிறது என்று சொல்ற எந்த ஒரு ஆராய்ச்சியோ அல்லது நடவடிக்கையோ இந்த அரசாங்கம் இதுவரை செய்யவில்லை என்று விரக்தியோடு குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு குடியேறி குறிப்பிடுகிறாராம், நாங்க யுரசி பார்க்கலையா வாழ்றோம், இது ஒரு ஆபத்தான மோசமான சம்பவம், இது பெரிய ஆபத்துகளா மாறும் வரை இவர்களுக்கு ஒன்றும் புரியாது, இதுக்கு இந்த பிரதேசத்தில் உள்ள நகராட்சி இதற்கு எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு பெண் ஒருவர் பேட்டியளிக்கிறார், நாங்க இப்பதான் ஒரு பாம்பை அடிச்சு போட்ட பிறகு மனநிம்மதி அடைந்து செல்லும் போது இன்னொரு பாம்பை காண்கிறோம், இப்படி ஒரு கொடூரமான காட்சிகளை நாங்க பார்க்கிறோம்
இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக அந்த இஸ்ரேல் பத்திரிகை சொல்லுது என்னன்னு சொன்னா, இது காலநிலை மாற்றம், கடும் வெப்பம் காரணமாக பாலைவன பகுதியில் இருந்த இந்த பாம்புகள் நகர பிரதேசங்களுக்கு வருவது, இந்த மாதிரி சம்பவங்கள் 2020 காலப்பகுதியிலும் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுது. ஆனா அங்க இருக்கிற மக்கள் இதுவரையும் அளித்த பேட்டியில சொல்றாங்க, இதுவரை காலமும் இப்படியான ஒரு சம்பவம் நடக்க இல்ல, பாம்புகளும் தேள்களும் வந்திருக்குது, நாங்க கண்டு அவற்றை உடனடியாக பிடித்திருக்கிறோம் அல்லது அடித்து கொண்டிருக்கிறோம், பின்பு அந்த பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் இது அப்படி அல்ல, ஒன்றுக்கு பின் ஒன்றாக எல்லா பிரதேசங்களையும் பொது இடங்கள், வீடுகள், குடியிருப்புகளை இப்படி படையெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இது அரசாங்கத்திட முற்றுமுழுதான கவன இனம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய குடியேறிகள் ஊடகங்களுக்கு சொன்னது இன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்திலிருந்து நாம் காணக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? அன்று, அதாவது 5000 வருடங்களுக்கு முன்பு எகிப்துல ஃபிரௌனும் அவனது சமூகத்தாரும் இறைவனுக்கு மாற்றம் செய்த போது இறைவன் அவர்களுக்கு ஒரு தண்டனை மிக்க படிப்பினையாக வெட்டுக்கிளிகளையும் தவளைகளையும் அனுப்பி சோதித்த சம்பவங்களை நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இவற்றை கொண்டெல்லாம் அவன் என்ன செய்யல? நல்ல உணர்ச்சி சிந்தனைகளை அவன் பெற்றுக்கொள்ள இல்ல. அவன் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இறைவன் ஒரு பெரிய அழிவை கொடுக்கறதுக்கு முன்னுக்கே சின்ன சின்ன பயங்கரமான எச்சரிக்கைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். ஒத்தன் அதை பார்த்து நம்ம ஏதோ பிள்ளை ஒண்ணு செய்யறோம் போல என்று சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டால் அவன் பெரிய தண்டனைகளில் இருந்து தப்பிடுவான். ஆனால் நல்லுணர்ச்சி, அதாவது சிந்திக்காத சமூகம், மனிதன் இவ்வாறான சோதனைகள் எல்லாம் காணும் போது இந்த இஸ்ரேல் சொல்றாங்களே, அதாவது என்ன, இதெல்லாம் காலநிலை மாற்றத்தால தான், வேற ஒண்ணுத்தாலும் இல்லை, நம்ம இன்னும் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் நடக்கிறதுல இருந்து நல்லுணர்ச்சி பெறாத ஒரு சமூகம், வழித்தவறி வழிகட்டு போற சமூகம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மிக சிறந்த உதாரணம் இந்த யூத சமூகம் தான். நபி பெருமானார் வேகமா காற்று வீசினா கூட ஓடி போய் யோசிப்பாங்களா, நான் என்ன போல செஞ்சேன், என்ன நடக்க போகுது, ஏன் இப்படி காத்து வீசுதுன்னு சொல்லி பதறுவாங்களாம். அவங்களுக்கு தெரியாதா இது காலநிலையால வருவதுன்னு சொல்லி? அப்படி இல்லை சகோதரர்களே, நமக்கு துன்பங்களும் சோதனைகளும் வரும்போது அவற்றை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று நமக்கு படிப்பினையாக வருகிறது, மற்றது நமக்கு எச்சரிக்கையாக வருகிறது. அதனை நாங்கள் தவறவிட்டோம், அதன் பின் மிகப்பெரிய அழிவை சந்திப்போம் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது. அடுத்த செய்தியாக என்னென்று சொன்னா, நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருக்கிற செய்தி, இந்த 200 பேர் சுரங்கப்பாதைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு சொன்னா, நாங்க நேற்று எமது செய்தியில சொல்லியிருந்தோம், இந்த அமெரிக்காவிலிருந்து இது சம்பந்தமாக இஸ்ரேலோட பேசுவதற்காக அமெரிக்காவிலிருந்து தூதுவர் விட்காஃப் வருகிறார் என்று சொன்னோம். அவர் எப்ப வருவார்னு தெரியான்னு சொன்னோம், ஆனால் வந்து விட்டார். வந்து இன்று முழுக்க இந்த இஸ்ரேல் அமைச்சர்கள் பிரதமர்களோட எல்லாம் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அதாவது இவங்களோட ஆயுதங்களை வாங்கிட்டு நாங்க மெதுவா அவங்களை வெளியேற்றி விடுவோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆனால் நெத்தன்யாஹூ இல்லை, காசாவில் கசாம் போராளிகள் யுத்த நிறுத்தத்தை மீறுகிறார்கள், இன்னும் பணைய கைதிகளுடைய உடல்களை இதுவரையும் எங்களுக்கு திருப்பி தரையில, ஆகவே இதனை திருப்பி தரும் வரையும் சுரங்கத்திலிருந்து அவர்களை வெளியெடுக்கிறது பற்றி யோசிக்க வேண்டாம், பேச்சுவார்த்தையுடைய 2வது கட்டத்துக்கு நாங்கள் நுழைறதுக்கு தயாராகவும் இல்லை என்று சொல்லி நெத்தன்யாஹூ திட்டமாக குறிப்பிட்டார் சொல்லி தற்போது பிரேக்கிங் செய்தியில வருவது. அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, இந்த ஹமாஸ் போராளிகளை நாங்க விடுதலை செய்ய மாட்டோம், வேண்டாம், அவங்க ஆயுதங்களை வச்சுட்டு அண்டவையார் மாத்திரம் உடுத்தி கொண்டு வந்து இஸ்ரேல் படைகள்கிட்ட சரணடைய வேண்டும், அப்படி இல்லாட்டி உள்ளே இருந்து இறந்து போகட்டும், எங்களது கைதிகளுடைய உடல்களை முழுமையாக திருப்பி தர வேண்டும், அவ்வாறு திருப்பி கிடைத்த பிறகுதான் நாங்கள் இவர்களை சுரங்கத்திலிருந்து வெளியேற்றுவது சம்பந்தமாக நாங்கள் ஆலோசிப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளாராம். இதனை இந்த அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு வந்தானே விட்காஃப், அந்த விட்காஃபும் ஏற்றுக்கொண்டாராம். எப்படி இருக்குது இந்த செய்தி, இந்த படமெல்லாம்? இவர்கள் எல்லாம் இந்த காசால இப்ப இருக்கிற எல்லையிலிருந்து வெளியேறதுக்கு ஐடியாவே கிடையாது, ஏதாவது சாட்டு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். மறுபடியும் யுத்தத்தில் நுழையணும் அல்லது தாங்க இப்போது இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு பணைய கைதிகளுடைய பிணங்களை திருப்பி தரையில என்று சொல்லி மக்களை பசி பட்டினியோடு கொள்வதற்கான சகல முயற்சிகளும் தான் இது. இந்த சமாதானம் பேச்சுவார்த்தை செய்யப்பட்ட போது இந்த வெடி சத்தம் தான் குறைஞ்சிக்கிறதே தவிர அங்க இருக்கிற வேற எந்த பெரிய மாற்றமும் இல்லையா. மக்கள் பசியோடு இருக்கின்றார்களாம். சமாதான உடன்படிக்கையில என்ன எழுதப்பட்டது? ஒரு நாளைக்கு 600 லாரிகள் நுழைய வேண்டும். இதுவரையும் ஒரு நாளைக்கு 150 லாரிகளை தவிர வேற எந்த லாரிகளும் காசாவுக்குள்ள நுழைறீர்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிற சர்வதேச நிறுவனங்கள் ஆதாரப்பூர்வமாக உலகத்துக்கு தெரிவிக்குது. இந்த வகையில இறுதியாக கசாம் போராளிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம், அவர்கள் பாதுகாப்பாக வெளியே வர வேண்டும், அவ்வாறு பாதுகாப்பாக வெளிவரும் இடங்கள் தடை செய்யப்பட்டால் அவர்கள் வெளியேற வேண்டிய வழிகளால் வெளியேறி இஸ்ரேலிய படைகளை சுட்டு தள்ளினால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சர்வதேசத்துக்கும் அறிவித்து விட்டார்கள். இது இன்றைய முக்கியமான செய்தி. அதனால் இப்போது இந்த ரஃபா பகுதியில எங்கிட்டாவது பொத்துக்குட்டு வெளியே வந்துருவான்னு சொல்லி ரொம்ப உஷார் நிலையில இஸ்ரேல் ராணுவம் இருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையில சகோதரர்களே, நம்முடைய ஒரு சகோதரர் நமக்கு ஒரு கீழே கமெண்ட் செய்யற பகுதியில ஒரு அற்புதமான கருத்து ஒன்று சொன்னார். உண்மையிலேயே பாராட்டணும். என்னென்று சொன்னா, இந்த இஸ்ரேல் பெரிய வல்லமா படைச்ச நாடு, எதுக்குள்ளேயும் பூந்து அடிக்கக்கூடிய திறமை உள்ள ஆட்கள், இவ்வாறாக வீரம் பேசும் இவர்களுக்கு ஏன் இந்த நிலத்தடி சுரங்கத்தை கண்டுபிடிச்சு இந்த 200க்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகளையும் ஏன் இதுவரையும் கைது செய்ய முடியலாம இருக்குது? இவ்வளவு தானா இவங்களோட தொழில்நுட்பமும் வீரமும் வீராப்பும் என்று அவர் எழுதியிருந்தார்.
அதுதான் உண்மை சகோதரர்களே. சரி சகோதரர்களை, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று. மீண்டும் முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.